திருச்சிராப்பள்ளி திருச்சி அப்படின்னாலே கோவில் நகரம் சொல்லலாம். கும்பகோணம், மதுரையிலலாம் நிறைய கோவில்கள் இருக்கும். அதே போல் திருச்சியில் 2000 ஆண்டுகளுக்கும் மேலே பழமையான பூலோக வைகுண்டம் அப்படின்னு அழைக்கப்படுகிற ரங்கநாதர் கோவில், தாய்மானவர் சந்நிதியோடு இருக்கக்கூடிய உச்சிப்பிள்ளையார் கோவில், பஞ்சபூத ஸ்தலங்களில் ஒன்றான திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் கோவில், சமயபுரம் மாரியம்மன் கோவில் அப்படிங்கிற அந்த 4 கோயிலுமே ரொம்ப பிரசித்தங்க. வெளியூர்கள்லேருந்து வர பக்தர்கள் எல்லாம் இந்த 4 கோவிலை தவறாமல் தரிசனம் பண்ணிடுவாங்க. அது இல்லாமல் பழமையான கோவில்கள் நிறைய இருக்குங்க. இப்போ இந்த 20ஆம் நூற்றாண்டு 21ஆம் நூற்றாண்டில் 2-3 கோவில் கட்டியிருக்காங்க. முக்கியமாக சிட்டி உள்ள ஐயப்பன் கோவில், அதுக்கப்புறம் முத்தரசநல்லூர் அப்படிங்கிற இடத்துல குருவாயூரப்பன் கோவில், சமயபுரம் பக்கத்தில் தென்சீரடி அப்படிங்கிற சாய்பாபா கோவில்லாம் இருக்குங்க. இப்போ நம்ம முத்தரசநல்லூருங்கிற இடத்துல 2018 கும்பாபிஷேகமான இந்த குருவாயூரப்பன் கோவில் பார்க்க போகிறாங்க. காலையில் சூரியன் உதயமாற டைம்லேயே நாங்கள் இந்த கோயிலுக்கு போனதுனால விஸ்வரூப தரிசனத்தில் குருவாயூரப்பனை தரிசனம் பண்ணியாச்சு. குருவாயூரப்பனுடைய மூலஸ்தானத்துக்கு வெளி பிராகாரத்தில் பார்த்திங்கன்னா கேரளாவில் ரொம்ப பிரசித்தமான முரல் பெயிண்டிங்பாங்க. அதெல்லாம் அந்த மூலஸ்தானத்துக்கு வெளியே உள்ள பிராகாரத்தெலாம் கிருஷ்ணருடைய அத்தனை சரித்திரத்தையும் ஓவியமாக வரைஞ்சிருக்காங்க. கோவிலுக்கு வெளியவும் பார்க்கலாம். கோவிலுக்கு வெளியே பிள்ளையார், ஐயப்பன் சன்னிதானத்தெல்லாம் நிறுவியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கோவிலுக்கு நேர் எழுத்த மாதிரி பார்த்திங்கன்னா பெரிய புஷ்கரணிங்க, அவ்வளோ சுத்தமாக இருக்குது, ரொம்ப ரம்மியமாக இருக்குது. சுற்றி பார்த்திங்கன்னா நந்தவனம், அது விருட்சிப்பூ தான் ரொம்பவே முக்கியத்துவமாக நிறைய பூக்கள் வளர்க்குறாங்க. குளத்தினுடைய வலது ஓரத்தில் கஜேந்திர மோட்ச நிகழ்வு இருக்குது பார்த்திங்களா, அதை சிலாரூபத்தில் வச்சுருக்காங்க. கோவில் எல்லாமே கேரளா முறையிலேயே அமைச்சிருக்காங்க. நல்ல ஒரு நடப்பாதை, அது முழுக்க இடைவெளியிலலாம் புற்கள்லாம் வளர்க்குறதுனால நடக்கிறப்பே உங்களுக்கு அப்படியே பஞ்சு மாதிரி இருக்குது. கோவில் சுற்றி முழுக்க விருட்சிப்பூ தாங்க நிறைய வளர்க்குறாங்க. தினமும் பூஜைக்கு எடுத்துக்கிறாங்க, அர்ச்சனைக்கு எடுத்துக்கிறாங்க. குளத்தினுடைய மறுமுனையில் பார்த்தீங்கன்னா மீனாட்சி அம்மன் கோவில், குளத்தில் பொற்றாமரைன்னு இருக்கும் பார்த்தீங்களா, அதே போல் இங்கேயுமே ஒரு பொற்றாமரை நிறுவியிருக்காங்கங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கோவில் நிறுவனர் இல்லையா, அவருக்கு சொப்பனத்தில் பெரியவா இந்த மரத்துக்கு கீழே உட்காந்த மாதிரி சொப்பனம் வந்துதான். அந்த மாதிரி சொப்பனம் வந்தப்போ பெரியவா இங்கே உட்காராரே, எறும்பு இருக்குமே, எறும்பு கடிக்குமே நினச்சாராம். மறுநாள் பார்த்தீங்கன்னா ஒரு எறும்பு கூட அந்த இடத்துல இல்லையா. நல்ல சாணம் போட்டு மெழுகியிருக்காங்க. ஆதிசங்கரருக்கு, காஞ்சி பெரியவாளுக்கு சின்ன சின்னதாக கோவில் நிறுவியிருக்காங்க. மேற்கூரை முழுக்க கீற்றால் நெய்திருக்காங்க. அவ்வளோ நல்லா குழுமையாக இருக்குது. அந்த குடில் சுற்றி நிறைய காஞ்சி பெரியவாளோட படம் வச்சுருக்காங்க. நல்ல ஒரு வைப்ரேஷன் இருக்குங்க, தியானம் பண்ணலாம். இந்த கோவிலுக்கு கடைசியில் பார்த்திங்கன்னா கோசாலை இருக்குங்க. கோ சம்ரக்ஷணம் ரொம்ப ரொம்ப முக்கியம். குருவாயூரில் பார்த்திங்கன்னா நிறைய யானைகள் வளர்க்குறாங்க. இங்கே பார்த்திங்கன்னா நிறைய பசுமாடுகள் இருக்குது. பொதுவாக பிராமண சமூகத்தில் பார்த்திங்கன்னா வீட்டில் யார் இறந்து போனாலும் 1 வருஷத்துக்குள்ளே கோதானம் கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அந்த கோதானம் கொடுக்குறப்ப அந்த வாழை பிடிச்சிட்டு தான் அந்த ஆத்மா பிரஜா நதியை தாண்டி பெருமாள் கிட்ட போகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாராலையும் 60-70 நேரம் கொடுத்துடலாம். இந்த கோதானம் இப்போ கொடுக்க முடியறதில்ல. அதனால் இந்த மாதிரி கோசாலைக்கு போய் ஒரு பசுமாட்டுக்கு 1 வருஷத்துக்கு உண்டான ஆகாரத்துக்கு என்ன ரூபாயோ அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஒரு கோதானம் கொடுத்த பலனும் கிடைக்குங்க. நம்ம கோ சம்ரக்ஷணம் பண்ண மாதிரி இருக்கும். பிறந்த நாட்கள், வீட்டில் விசேஷ நாட்கள், திருமண நாட்களில் எவ்வளோ செலவு பண்ணுறோம். இந்த மாதிரி கோசாலைக்கு போய் உங்களால் முடிஞ்ச பண உதவியும் பண்ணுங்கள். அடுத்து கோவிலினுடைய இடது பக்கத்தில் நாராயணியம் பாராயண மண்டபம் இருக்குங்க. அதுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா ஊஞ்சலில் கிருஷ்ணர் ராதைக்கு அலங்காரம் பண்ணி அங்கே ஊஞ்சலில் அமர்த்தியிருக்காங்க. இந்த நாராயணியம் பாராயண மண்டபத்தை பார்ப்போம். நிறைய பேர் கோவிலை தரிசனம் பண்ணுறாங்க, இந்த மண்டபத்துக்குள்ளே வர்றதில்லை, நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ஆனால் இந்த மண்டபத்துக்குள்ளே அந்த குருவாயூரப்பனை தரிசனம் பண்ணதை அப்படியே மனசில் நிறுத்தி இங்கே தியானம் பண்ணுங்கள். அவ்வளோ நல்ல வைப்ரேஷன். இங்கே நாங்கள் நாராயணியம் பாராயணம் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கோம். இப்போ குருவாயூரப்பனை தரிசனம் பண்ணியாச்சு. இந்த மண்டபத்தை சுற்றி பாருங்கள். 10 தூண்கள்ங்க, தசாவதாரம், அதாவது பெருமாளுடைய 10 அவதாரத்தையும் 10 தூண்கள்லையும் ஒரு சிலையாக வடிச்சிருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா குருவாயூரில் குருவாயூரப்பனுக்கு சேவை செஞ்ச அத்தனை யானைகளுடைய பெயர் கொண்ட அந்த படங்கள்ங்க. மண்டபத்தை சுற்றி இத்தனை யானைகள் நம்ம பார்க்கலாம். பெரிய யாகசாலை குண்டம் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்டேஜுக்கு மேலே போகிறதுக்கு முன்னாடி பெரியவா படம், ராமகிருஷ்ண பரமஹம்சர், வள்ளலார், ராமலிங்க அடிகளார், கிருஷ்ணபிரேமி அண்ணாது, கிருப்பானந்த வாரியார், சீரடி சாய்பாபா, புட்டபர்த்தி சாய்பாபா, விவேகானந்தர் படம் அப்படின்னு அத்தனை பெரியவர்களோட சனாதன தர்மத்தை காத்த எல்லா பெரியவாளோட படங்களையும் வச்சுருக்காங்க. மேடையினுடைய நடுப்பகுதியில் பார்த்தீங்கன்னா சீனிவாச திருக்கல்யாண கோலங்க. அத்தனை தேவர்கள், முனிவர்கள்,
அந்த யாகசாலை குண்டம் எல்லாமே சிலாரூபத்தில் நம்ம எப்போதுமே ஒரு ஃப்ரேம் போட்டு படத்தில் ஃபோட்டோவில் பார்த்துருப்போம். அது அப்படியே தத்ரூபமாக சிலாரூபத்தில் வடிச்சிருக்காங்க. இதுக்கு வலது பக்கத்தில் பார்த்திங்கன்னா அத்வைத சித்தாந்தத்தை உருவாக்குன ஆதிசங்கரர், அவர் பக்கத்தில் காஞ்சி பெரியவாரும், இந்த பக்கம் வள்ளலாரையும் சிலாரூபத்திலையும், துவைத சித்தாந்தத்தை உருவாக்கின மத்வாச்சாரியரையும், பக்கத்தில் ராகவேந்திரர், அதுக்கு பக்கத்தில் புரந்தரதாசர், இவர்களெல்லாம் சிலாரூபத்தில் வடிச்சிருக்காங்க. எவ்வளோ பெரிய ஹோமோ குண்டம் பார்த்தீங்களா? பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு வைப்ரேஷனோட ரொம்ப மனசுக்கு அமைதியாக இருக்குது. இந்த கோவிலுக்கு வரவங்க எல்லாருமே இந்த மண்டபத்தில் உட்காந்து கண்டிப்பாக தியானம் பண்ணுங்கள். நாராயணியம் பாராயணம் பண்ண முடியும்னா தாராளமாக உங்கள் குழுவாக சேர்ந்து வாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அங்கே நாராயணியம் பாராயணம் பண்ண போகிறோம். நாராயணியம் அப்படிங்கிறது பட்டத்திரி குருவாயூரப்பன் மேலே எழுதின ஸ்லோகங்க. 1034 ஸ்லோகம் 100 தசகமாக பிரித்து இருக்கும். குருவாயூரில் போய் நம்ம இந்த கிருஷ்ணரை தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே மண்டபத்திலே எல்லாருமே நாராயணியம் கற்றுண்டவங்க பாராயணம் பண்ணுவாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு குருவாயூர் வரைக்கும் போக முடியல அப்படின்னா அதுக்காகவே இந்த மண்டபம்லாம் கட்டி வச்சுருக்காங்க. தனியாக கூட நீங்கள் வந்து நாராயணியம் பாராயணம் பண்ணலாம், குழுவாக பண்ணலாம். இந்த கோவிலினுடைய காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் உங்களுக்கு தரேன். அவங்களுக்கு ஃபோன் பண்ணி முன் அனுமதி வாங்கிட்டு உள்ளூரில் இருக்கிறவங்களா இருந்தால் காத்தால் வந்து இந்த நாராயணியம் பாராயணம் பண்ணலாம். வெளியூரில் இருக்கீங்க அப்படின்னா முதல் நாள் வரலாம், இல்லை 2 நாள் பிளான் பண்ணிவிட்டு திருச்சியில் இருக்கிற எல்லா கோவில்களையும் தரிசனம் பண்ணிவிட்டு இங்கேயும் வந்து நாராயணியம் பாராயணம் பண்ணலாங்க. இந்த வீடியோ பார்த்தோன்னே உள்ளூரில் திருச்சி நகரத்தில் இருக்கவங்களையும் இந்த கோவிலுக்கு கண்டிப்பாக வாங்க. வெளியூரில் இருக்கிறவங்க நீங்கள் திருச்சிக்கு வரதா இருந்தால் இந்த கோயிலையும் வந்து தரிசனம் பண்ணுறதுக்கு ஒரு பிளான் பண்ணிக்கோங்க. இந்த கோவில் பார்த்திங்கன்னா மத்திய பேருந்து நிலையத்திலேருந்து 20 கிலோமீட்டர், சத்திரம் பேருந்து நிலையத்திலேருந்து 10 கிலோமீட்டருங்க. முத்தரசநல்லூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்குள்ளே இந்த கோவில் இருக்குங்க. பஸ் வசதி எல்லாமே இருக்குது. இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ராதே கிருஷ்ணா.